அன்பின் விழியில் எல்லாம் அழகு. அப்படிப்பட்ட அன்பை பற்றி கூறுகின்ற அன்புடைமை திருக்குறளில் இருந்து அதிகாரத்திலிருந்து முதல் திருக்குறளை நமக்காக சொல்ல வருகின்றார். முதலாவதாக திருக்குறளையும் கதையையும் சொல்ல வருவது சேயும் தாயுமாய் செல்வன் அவனிஷ் பார்த்தசாரதி மற்றும் திருமதி சோபனா பார்த்தசாரதி நம்மோடு இணைய இருக்கின்றார்கள். அனைவரும் இணைந்து வரவேற்போம் செல்வன் அவனிஷ் பார்த்தசாரதி மற்றும் திருமதி சோபனா பார்த்தசாரதி இருவரையும். வணக்கம், நான் உங்கள் அவனிஷ் பார்த்தசாரதி. நான் ஒமானில் உள்ள இந்தியன் பள்ளி மஸ்கெட்டில் 6ஆம் வகுப்பு படித்துக் கொண்டிருக்கிறேன். இன்று நான் கூற இருக்கும் திருக்குறள் அதிகாரம் அன்புடைமை. குறள் எண் 71. அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாழ் ஆர்வலர் புன்கண்ணீர் பூசல் தரும். பொருள்: அன்பை அடைத்து வைக்கக்கூடிய தாழ்பால் ஏதேனும் உண்டோ? இல்லை. நாம் நேசிப்பவர் ஒரு துன்பத்தில் இருக்கும்போது அதை கண்டு நம் கண்ணில் வரும் சிறு துளி கண்ணீரே நாம் உள்ளே ஒளித்து வைத்திருக்கும் அன்பை ஊர் அறிய சொல்லிவிடும். நன்றி, வணக்கம். இந்த திருக்குறளுக்கு ஏற்ற ஒரு அழகான கதையை பார்க்கலாமா? அருண் மற்றும் சந்தோஷ் 9ஆம் வகுப்பு படிக்கிற மாணவர்கள். இவர்கள் 2 பேரும் ரொம்ப நல்ல நண்பர்கள். இவர்களை பற்றிய கதை தான் இது. அருண் படிப்புல ரொம்ப கெட்டிக்காரன். சந்தோஷும் அழகான ஒரு பையன் தான், நல்ல கெட்டிக்காரனும் கூட. ஆனா அருண் கிட்ட ஒரு பெரிய அகந்தை இருந்தது. நான் தான் எல்லாத்துலயும் ஃபர்ஸ்ட் வரணும் அப்படிங்கிற ஒரு தலைக்கணமும் அவனை ஒரு தப்பு பண்ண வச்சிருது. கிளாஸ் டெஸ்ட்ல அவனை விட அதிக மார்க் எடுத்த சந்தோஷோட ப்ராஜெக்ட் நோட்டை அவன் எடுத்து ஒளிய வச்சுடுறான். சந்தோஷ் டீச்சர் கிட்ட திட்டு வாங்கி அழுதுட்டு வரான். ஏன்னா நான் பண்ண ப்ராஜெக்ட நான் கொண்டு வந்தேன், ஆனா காணலன்னு சொல்றான். இவனும் அவனோடவே சேர்ந்து தேடி பார்த்துட்டு அவன் தவிக்கிற தவிப்பை கண்டு இவன் மனசுக்குள்ள சந்தோஷப்படுறான். அருண் தன்னுடைய மனசுக்குள்ள ஒரு பெரிய வெறுப்பு என்ற ஒரு தாழ்பாலை போட்டு பூட்டி வச்சிடுறான். இது நடந்து ஒரு வாரம் இருக்கும். அருண் ஒரு நாள் ஸ்கூலுக்கு சைக்கிள்ல வந்துட்டு இருக்கும் போது நிலை தடுமாறி பள்ளத்துல விழுந்துடுறான். கால்ல பலமான அடிபடுது. அவனால எழுந்திருக்கவே முடியல. அப்ப அந்த பக்கமா வந்த சந்தோஷ் இதை பார்த்ததும் பதறி போய் ஓடி வரான். அவன் நினைச்சான், நம்ம இவனுக்கு கெடுதல் பண்ணணும், இவன் கண்டிப்பா நம்மளை காப்பாத்தவே மாட்டான் அப்படின்னு. ஆனா சந்தோஷ் அப்படின்னு நினைக்கல. ஏன்னா சந்தோஷுக்கு தெரியாது இவன் அவனுக்கு தீங்கு செய்தவன் என்று. அருண் பயப்படாதடா, நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய கைக்குட்டையை முதலில் எடுத்து அவனோட காயங்களை எல்லாம் கிளீன் பண்றான். அப்படி இருந்தும் அந்த ரத்தம் நிற்கவே இல்லை. உடனே தன்னுடைய போட்டிருந்த சட்டையை கிழித்து அவனுக்கு கட்டு போட்டு விடுகிறான். அந்த ரத்தம் நிற்காததை கண்டு சந்தோஷ் 2 துளி கண்ணீரையும் விடுகிறான். அழுதுகிட்டே அருணுக்கு உதவி செய்யறான். சந்தோஷோட இந்த அன்பான கண்ணீரும் அக்கறையும் இருக்கு பாருங்க, அது அந்த அருண் இத்தனை நாளா பூட்டி வச்சிருந்த அந்த அகந்தை, தலைக்கணம் அப்படிங்கிற எல்லா தாழ்பாலையும் ஒரே நொடியில உடைச்சு போட்டுடுது. அருண் அழுதுகிட்டே தான் என்ன தப்பு செஞ்சேன் அப்படிங்கறத சந்தோஷ் கிட்ட சொல்றான். சந்தோஷ் அவனை பெருந்தன்மையோட மன்னிச்சு, இருக்கட்டும் பாத்துக்கலாம் வா, நான் முதல்ல இப்போ மருத்துவமனைக்கு செல்லலாம் அப்படின்னு சொல்லி அவனை கூட்டிட்டு போய் அவனை ட்ரீட்மெண்ட் கொடுக்கறாங்க. இதோட நல்வழிப்படுத்தும் கருத்து இந்த கதையில என்ன நீங்க தெரிஞ்சுக்கிறீங்கன்னா, அருண் எவ்வளவு பெரிய அகந்தை அப்படிங்கிற பூட்டை போட்டு வச்சிருந்தாலும் அந்த சந்தோஷ் காட்டின உண்மையான அன்பு இருக்கு பாருங்க, அதுக்கு முன்னாடி எந்த தாழ்பாலும் நிக்காது. இதைதான் வள்ளுவர் சொல்லுகிறார், அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாழ் புன்கண்ணீர் பூசல் தரும் அப்படின்னு அழகான இந்த குறள் மூலம் இந்த விளக்கத்தை கொடுத்திருக்கிறார். இந்த கதை உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நான் நம்புகிறேன். இந்த வாய்ப்பை அளித்த சுதானந்தினி சகோதரி அவர்களுக்கும் முகில்மதி பன்னலைக்கும் எனது மனமார்ந்த நன்றிகள். நான் சோபனா, ஒமானில் இருந்து. நன்றி, வணக்கம். மிகுந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும் செல்வன் அவனிஷ் பார்த்தசாரதி மற்றும் திருமதி சோபனா பார்த்தசாரதி இருவருக்கும் வாழ்த்துக்கள். உங்களுடைய பதிவு நிச்சயமாக பாராட்டிற்குரியது. அகந்தை என்பதால் தோன்றுவது அந்த வெறுப்பு எனும் தாழ்பால் மனக்கதவை மூடிவிடத்தான் செய்கின்றது. அதற்கான சாவி அன்பு என்பதை அழகாக
அன்போடு இனிமையான குரலோடு அவனிஷ் பார்த்தசாரதி உங்களுடைய குரலும் திருக்குறளும் இரண்டுமே மிக அருமையாக இருந்தது. மிக்க மிக்க நன்றி. தொடர்ந்து நிறைய பதிவுகளை கொடுங்க. சோபனா பார்த்தசாரதி சிநேகிதி தோழி, அருமை, ரொம்ப ரொம்ப அருமை. சகோதரத்துவத்தையும் இங்க எனக்காக சொல்லியிருக்கீங்க சகோதரி என்று. மிகுந்த மகிழ்ச்சிகள். திருமதி சோபனா பார்த்தசாரதி நிகழ்ச்சியில் இணைந்து உங்கள் குழந்தைக்காக ஆர்ஜே சோபனா அவர்கள் திருமதி சோபனா பார்த்தசாரதியாக இங்கே எங்களுக்காக கதையை சொன்னதுக்கு மிக்க மிக்க நன்றி. தொடர்ந்து நம்முடைய இணைய இருப்பது ஹன்விதா, செல்வி ஹன்விதா ஒமானிலிருந்து. இவரே திருக்குறள் கதை இரண்டையும் இணைத்து நமக்காக கொடுக்க வருகின்றார். செல்வி ஹன்விதா, வாங்க, உங்களை முகில்மதி மிக அன்போடு கனிவோடு வரவேற்கின்றது. வணக்கம், என் பேர் ஹன்விதா. நான் 4ஆம் வகுப்பில் இந்து ஸ்கூல் போஸ்டல் மஸ்கட்டில் படிக்கிறேன். திருக்குறள் 72. அன்புடைமை குறள். அன்பிரால் எல்லாம் தமக்குரியர், அன்புடையார் என்பும் ஊரே பிறருக்கு. குறள். அன்பில்லாதவர்கள் உலகில் உள்ள எல்லா பொருட்களும் தமக்கே சொந்தம் என்று எண்ணுவார்கள். ஆனால் அன்பு உடையவர்கள் தமக்கு சொந்தமான பொருட்களையும் ஏன் தனது உடலையும் கூட மற்றவர்களுக்காக தியாகம் செய்ய தயாக மாட்டார்கள். குட்டிக்கடை. அன்புள்ள சிட்டுக்குருவி ஒரு காட்டில் தீ பிடித்த போது ஒரு குட்டி சிட்டுக்குருவி தன் அலகில் ஒரு சொட்டு நீர் எடுத்து தீயை அணைக்க முயன்றது. அது பாட்ட யானை ஒரு சொட்டு நீரால் என்ன பயன் என்று கேலி செய்தது. அதற்கு குருவி, என் காட்டு எரியும் போது என்னால் முடிந்த உதவியை செய்வேன் என்று அன்போடு கூறியது. இதை கண்டு மற்ற விலங்குகளுக்கும் வெட்கப்பட்டு உடனே தீயை அணைக்க உதவிக்கு வந்தன. நீதி. சிறிய உதவியாக இருந்தாலும் அதை அன்போடு செய்வது பெரிய மாற்றத்தை உண்டாக்கும். கதை விளக்கம். இந்த கதையில் யானை தன் உயிர் மட்டும் முக்கியம் என்று ஓடியது. இது அன்பு இல்லாத குணம். ஆனால் அந்த சிறுகுருவி தன் உயிரையும் பொறுப்பட்டுடாமல் காப்பாற்ற முயன்றது. இதுவே வள்ளுவர் சொன்ன அன்புடையார் என்பும் ஊரியர் பிறருக்கு என்பதற்கு சான்றாக்கும். நன்றி, வணக்கம். மிகுந்த மிகுந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும் ஆர் ஹன்விதா, செல்வி ஹன்விதா அவர்களே. அழகாக சிட்டுக்குருவி எப்படி சிறிய குருவியாக இருந்தாலும் ஒரு தொடக்கத்தை செய்ததோ, அந்த தண்ணீரை ஊற்றி தன்னுடைய காட்டை காப்பாற்றுவதற்காக வந்ததில்லையா, அதை பார்த்து தொடக்கம் என்பது மிக மிக சிறப்பான ஒன்று. ஒருவர் தொடங்கினார் என்றால் பின்னாலே வருவதற்கு நிறைய பேர் இருப்பார்கள் என்ற ஒரு நற்கருத்தையும் இங்கே உங்களுடைய கதையின் மூலம் கொண்டு அழகாக, சிறு குழந்தையாக இருந்தாலும் திருக்குறள் பொருள், அதன் விளக்கம், அதனோடு சேர்த்து கதை, இவை அனைத்தையுமே உங்கள் செல்லக்குரலிலே, சிட்டுக்குருவி போன்ற உங்கள் செல்லக்குரலிலே எங்களுக்கு சொன்னது மிகுந்த மகிழ்ச்சி. உங்களை முகில்மதி இணையதள வானொலி மிகுந்த அளவிற்கு பாராட்டுகின்றது. நம்முடைய நேயர்களும் நிறைய பேர் நமக்கு பாராட்டுக்களை அள்ளி குவித்து கொண்டே இருக்கின்றார்கள். அதை கொஞ்சம் நம்ம பார்த்துடலாம் அடுத்த குழந்தையின் திருக்குறளை பார்ப்பதற்கு முன்பு.
ஆர்ஜே கவி அவர்கள், ஆர்ஜே ரமா அவர்கள், திரு ரவிக்குமார் சார் இவர்கள் அனைவரும் திருப்புகழ் மிக அற்புதம் என்று சொல்லி இருக்கின்றார்கள். மிகுந்த நன்றி. அது இறைவன் அடியேனுக்கு கொடுத்த ஒரு பெரிய பாக்கியமாக கருதுகின்றேன். அதை நீங்கள் அனைவரும் பாராட்டுவதில் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. தொடர்ந்து முதல் திருக்குறளை நமக்காக கொடுத்தது செல்வன் அவனிஷ் பார்த்த சாரதி. அவர்களுக்கு வந்த பதிவுகளை நம்ம கொஞ்சம் பார்ப்போமா? அன்பை அடைக்கும் தாழ்வுண்டோ மிகச் சிறப்பு, வாசித்த மழலைக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள் என்று ரவிக்குமார் அண்ணா சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஆர்ஜே ரமா அவர்கள் சூப்பர் அவனிஷ் பார்த்த சாரதி, சூப்பரா சொன்னீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை தொடர்ந்து அந்த கதையை சொன்னாங்க இல்லையா நம்ம ஆர்ஜே சோபனா அவர்களுடைய கதையும் அற்புதம், பாராட்டிற்குரியது. அருண், அகந்தை, சந்தோஷ், அன்பு இப்படி இருவருக்கும் 2 பெயர்களை இட்டு அழகாக அந்த ஒரு வித்தியாசத்தையும் காமித்து கம்பாரிசனையும் ரொம்ப அழகாக காமிச்சிங்கன்னு சொல்லியிருக்காங்க. திரு ரவிக்குமார் சார் அவர்கள் அவனி மழலை வளரும் தலைமுறை வளர்ப்பிறையாக வளர நல்வாழ்த்துக்கள் என்று வாழ்த்துக்களையும் திரு ரவிக்குமார் சார் அவர்கள் அவனிஷ் பார்த்தசாரதி செல்வனுக்கு கொடுத்திருக்காங்க. அதே போல தொடர்ந்து அழகான மழலை வாய்ஸ், சூப்பர்ப், தெளிவான கதை சொல்றாங்க என்று ஆர்ஜே ரமா அவர்கள் செல்வி ஹன்விதா அவர்களுக்கு பாராட்டுக்களை தெரிவித்திருக்கின்றார். அதை தொடர்ந்து ரவிக்குமார் சார் சொல்லி இருக்காங்க, சிட்டுக்குருவி கதை செல்வி ஹன்விதா பாராட்டுக்கள் என்று சொல்லியிருக்காங்க. ஆமா, அந்த சிட்டுக்குருவி கதையை எடுத்தது அப்படியே உங்களுக்கு பொருத்தமாக அமைந்தது செல்வி ஹன்விதா அவர்களே, மிக்க நன்றி. இதற்கு உறுதுணையாக இருந்த அவர்களுடைய தாயார் பிரியதர்ஷினி அவர்களுக்கும் இந்த நேரத்திலே மிகுந்த நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். ஏனால் அந்த ஒரு அடித்தளத்தை கொடுப்பது பெற்றோர்கள், அவர்களை வாழ்த்துவதிலும் முகில்மதி இணையதள வானொலி மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றது. தொடர்ந்து நம்மோடு இணைய இருப்பது அடுத்த மழலை செல்வி. திருக்குறளையும் கதையையும் நானே சொல்கின்றேன் என்று வருகின்றார் செல்வி மதுரிஷா அவர்கள். மதுரிஷா அவர்களே, வாருங்கள், உங்களுடைய திருக்குறளையும் கதையையும் கேட்பதற்கு முகில்மதி இணையதள வானொலி வாயிலாக அனைவரும் காத்து கொண்டிருக்கின்றோம். வாருங்கள் செல்வி மதுரிஷா அவர்களே, உங்கள் திருக்குறளை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். வணக்கம், என் பெயர் மதுரிஷா. நான் இந்தியன் பள்ளி மஸ்கட்டில் 6ஆம் வகுப்பு படிக்கிறேன். இன்னைக்கு நான் அன்புடைமை அதிகாரத்தில் இருந்து 73வது குறளை சொல்ல போகிறேன். குறள்: அன்போட எந்த வழக்கென்ப ஆறுவர்க்கு என்போட எந்த தொடர்பு. பொருள்: உயிரும் உடலும் போல அன்பும் செயலும் இணைந்து இருப்பது உயர்ந்த பொருத்தமாகும். இந்த திருக்குறளுக்கான கதையை எங்க அம்மா கம்பராமாயணத்திலிருந்து சொல்லி கொடுத்தாங்க. கம்பர் தாயினும் நல்லார் என்று சொன்னாங்க. ராமர் உன்னில் ஐவரானும் என்று சொன்னாங்க. இது ரெண்டும் யார குறிக்குது? குகனை குறிக்குது. குகன் யாரு? குகன் ஒரு வேடுவ குலம் தலைவர். அன்பும் செயலும் இணைந்து இருப்பதே உயர்ந்த பொருத்தமாகும் என்று நமக்கு தெரியும். அப்ப எப்படி இது அன்பும் செயலும் இணைந்ததுன்னு பார்க்கலாமா? ராமர் சீதை பிராட்டிய தேடிட்டு இருக்கும் போது ஒரு கொஞ்சம் நாள் சிங்கபெரியில தங்கி இருந்தாரு. அப்போ குகன்தான் எல்லா பணிகளையும் பண்ணாரு. அப்ப அவரோட கண்ணிமைகளை மூடாம அவருக்கு காவல் காத்தாரு. குகன் பண்ண அன்பும் செயலும் பார்த்த ராமர் அவர்கிட்ட என்ன சொன்னாருன்னு தெரியுமா? உன்னில் ஐவரானும் என்று சொன்னாங்க. அன்பும் செயலும் இணைந்ததான் ஒரு நட்புறையை உண்டாக்கும். ஆனா இது ஒரு சகோதரத்துவமே உண்டாக்குச்சு. அன்பும் செயலும் இணைந்து இருப்பதே உயர்ந்த பொருத்தமாகும். மீண்டும் ஒரு வாட்டி குறளை பார்ப்போமா? அன்போட எந்த வழக்கென்ப ஆறுயர்க்கு என்போட எந்த தொடர்பு. நன்றி, வணக்கம்.
உங்களுக்கும் மிகுந்த நன்றி செல்வி மதுரிஷா அவர்களே. ரொம்ப உன்னதமான கதை களத்துக்குள்ளே எங்களை கொண்டு சென்றீங்க. முகில்மதி இணையதள வானொலி அதற்கான பெரிய பாராட்டுக்களை உங்களுக்கு உரித்தாக்குகின்றது. எண்ணிய துணிக நிகழ்ச்சியின் வாயிலாக இப்படி அத்தனை குழந்தைகளையும் பாராட்டுகின்ற ஒரு வாய்ப்பை கொடுத்த நம்ம டைரக்டர் கண்ணன் சார் அவர்களுக்கும் இந்த நேரத்திலே பெரிய வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இப்போ இந்த கதைக்களம் எடுத்தீங்கன்னா நிச்சயமாக இந்த விஷயத்தை நான் இங்கே பதிவு பண்ணணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸ்ரீ ராமநவமி வந்தபோது நானும் அதற்கான பதிவுகளை எல்லாம் எடுத்து வைத்திருந்தேன். ராமநவமி அன்று என்னால் ப்ரோக்ராம் செய்ய முடியாத சூழ்நிலை. அப்படி இருக்கும்போது இந்த கதைக்களம் ஐவரானோம் என்ற குகனின் மீது இறைவன் வைத்திருந்த அந்த பாசம், அந்த அன்பு, அளவு கடந்த ஒரு நட்பு, அதையெல்லாம் சொல்ல வேண்டும் என்று நான் ரொம்ப ஆவலோடு காத்து கொண்டிருந்தேன். முகில்மதி இணையதள வானொலி வாயிலாக அன்று என்னுடைய சூழ்நிலை என்னால் எடுக்க முடியவில்லை. ஆனால் அது கடந்த வெள்ளிக்கிழமை என்று நினைக்கின்றேன். ஒரே வாரம்தான் அந்த இறைவனின் பெயரை நம்முடைய நிகழ்ச்சியிலேயே செல்வி மதுரிஷா அவருடைய திருவாயிலிருந்து இந்த கதை மலர்ந்தது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. நம்ம சொல்றதை விட நம்முடைய குழந்தைகள் அதை சொல்லும் போது, அதை கேட்கும் போது அதில் கிடைக்கின்ற ஆனந்தம் அளப்பரியது இல்லையா? அப்படி இந்த கதைக்களத்தை செல்வி மதுரிஷா அவர்கள் எடுத்து நமக்கு அழகாக இந்த அன்பு என்பது அன்பினால் நாம் செய்கின்ற செயல்கள் எல்லாம் சகோதரத்துவத்தையும் உருவாக்குகின்றது, பலப்படுத்துகின்றது என்பதை அழகாக நமக்கு சொல்லி இருக்கின்றார். அப்ப அன்பு என்ற விஷயம்தான் அடித்தளம் நம்முடைய வாழ்க்கையிலே அனைத்தையும் நாம் பெறுவதற்கு என்பதை மிக அழகாக சொன்ன செல்வி மதுரிஷா அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை பெரிய பெரிய பாராட்டுக்கள். இந்த கதைக்களத்தை சொல்லிக் கொடுத்த, இந்த கதையை குழந்தைக்கு சொல்லிக் கொடுத்த அவர்களுடைய பெற்றோர்களுக்கும், நிச்சயமாக அவருடைய அன்னை தாய் அவங்களுக்கும் இந்த நேரத்திலே பெரிய நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். நம்முடைய நேர்களின் பதிவுகளிலே செல்வி மதுரிஷா அவர்களுக்கு என்ன வந்திருக்கின்றது என்பதை சுட சுட இப்பவே நம்ம பார்த்துடுவோம். செல்வி மதுரிஷா, நல்வாழ்த்துக்கள். தாங்கள் கதை சொன்ன விதம் அற்புதம், மிக மகிழ்ச்சி, நல் பாராட்டுக்கள் என்று ரவிக்குமார் அண்ணா சொல்லியிருக்காங்க. உங்களுக்காக ரவிக்குமார் அங்கிள் அழகாக இந்த ஒரு வாழ்த்துக்களை சொல்லியிருக்காங்க. சில நேயர்களால் பதிவுகள் கொடுத்து கொண்டே இருக்கின்றார்கள். அதையெல்லாம் அடுத்தடுத்து நம்ம தொடர்ந்து பார்ப்போம். அதே போல நிறைய நேயர்கள் கேட்டுக்கொண்டு இருக்காங்க. குழந்தைகளே, உங்களுடைய கதை எல்லாமே இத்தனை நாள் அம்மாக்கள் கதை சொல்வோம், இன்று குழந்தைகள் கதை சொல்லி, குழந்தைகள் திருக்குறளை சொல்லி கேட்பதில் எங்களுக்கு அளப்பரிய சந்தோஷம். மிக்க மிக்க நன்றி அனைத்து குழந்தைகளும். அடுத்ததாக நம்மோடு இணைய இருப்பது செல்வி தஸ்விகா. திருக்குறளையும் கதையையும் நானே சொல்கின்றேன். இல்லை, தஸ்விகா திருக்குறள் மட்டும்தான் சொல்றாங்க. அவங்களுடைய அம்மா அவங்களுக்கு இந்த தடவை உதவியாக வந்திருக்கின்றார். தஸ்விகாவும் அவருடைய தாயாரையும் முகில்மதி இணையதள வானொலி அன்போடும் பாசத்தோடும் வரவேற்கின்றது. வாங்க, திருக்குறளையும் கதையையும் அன்புடைமை அதிகாரத்திலிருந்து எங்களோடு சொல்வதற்காக இணையுங்கள். வாருங்க, நம் அனைவரும் இணைந்து செல்வி தஸ்விகா அவர்களையும் அவர்களுடைய அம்மாவையும் வரவேற்போம். வணக்கம், என் பெயர் தஸ்விகா. நான் இந்தியன் பள்ளி மஸ்கட்டில் 1ஆம் வகுப்பு படிக்கிறேன். நான் இன்னைக்கு அன்புடைமை இருந்து குறள் சொல்ல போகிறேன். குறள்: அன்பு ஈனும் ஆர்வம் உடைமை, அது ஈனும் நண்பு என்னும் நாடா சிறப்பு. விளக்கம்: அன்பா இருந்தோம்னா எல்லாருக்கும் நம்மள பிடிக்கும். யாருமே நம்மள பகைவரா பார்க்க மாட்டாங்க. எல்லாரும் நம்மள நண்பனா இருக்க விரும்பும். நன்றி, வணக்கம். இந்த குறளுக்கான கதையை பார்ப்போமா? வடக்கிருந்து உயர்த்திருந்த மன்னனும் நண்பனின் நட்பு. இதுதான் இந்த குறளுக்கான கதையின் தலைப்பு. இந்த தலைப்பை பார்த்த உடனே எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் நான் யார பத்தி பேசுறேன்னு. கோப்பெரு சோழன், பிசிராந்தியார், இவர்களோட கதை தான் இது. மன்னரை பத்தி எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். பிசிராந்தியாருக்கும் அவரோட நற்பண்புகள், ஆட்சி செய்யும் முறைகள் எல்லாத்தையும் நல்லா அறிந்திருந்தாரு. அவரை பத்தி நிறைய பாடல்களும் அவர் எழுதியிருந்தாரு. அவர் ஒரு புலவர் இல்லையா?
ஆனா அவங்க 2 பேருமே நேர்ல பார்த்ததே இல்ல. ஆனா ஒருவரை ஒருவர் நன்கு அறிந்திருந்தார்கள். பிசிராந்தனை பத்தியும் மன்னருக்கு நிறைய தகவலும் அறிந்திருந்தார். மன்னர் ஒரு நாள் கோப்பரிச்சோழன் என்ன பண்ணாரு தெரியுமா? வடக்கு இருந்து உயிர் துறக்கணும்னு முடிவு பண்ணாரு. மன்னர் விரும்பினால் அதை செய்துதானே ஆகணும். மன்னர் வடக்கு இருந்து உயிர் திறக்க போனாரு. அங்க இருக்கும்போது அவர் கூட நிறைய பேரும் போனாங்க. அப்படி அவர் போயிருக்கும் போது அவர் அமர்வு பக்கத்துல ஒரு இடத்தை ஒதுக்கி வச்சாரு. மக்கள் எல்லாம் என்ன நினைச்சாங்க, எதுக்கு மன்னர் இப்படி ஒரு இடத்த ஒதுக்கி வைக்கிறாருன்னு அவங்க எல்லாம் நினைச்சாங்க. அப்ப அவர்கிட்ட கேட்டப்ப அவர் சொன்னாரு, என் நண்பர் பிசிராந்தியார் வருவாருன்னு சொன்னாரு. அதை கேட்டோன்னே எல்லாரும் ஒரு மாதிரி சிரிச்சாங்க. என்ன அவர் மதுரையில இருக்காரு, அவர் எப்படி இங்க வருவாரு என்று நினைச்சாங்க. ஆனா பிசிராந்தியார் உணர்வால உணர்ந்து மன்னருக்கு ஏதோ நிகழ்வு இருக்கு நினைக்குது, அதனால அங்க போகணும்னு நினைச்சு அவர் அங்க வந்து சேர்ந்தாரு. அவர் வந்து சேர்ந்தது மட்டும் இல்லாம அவர் கூட உயிரும் துறந்தாரு. இது ஒரு பெரிய நிகழ்வு அல்லவா? நட்போட சிறப்பை எவ்வளவு அழகா சொல்லியிருக்காங்க தெரியுமா? இந்த கதையை நான் உங்களுக்கு சொல்லணும்னு நினைச்சேன். அன்பு பிறரிடம் பற்றுள்ளம் கொள்ள செய்யும். அந்த உள்ளம் நட்பு என்னும் பெருஞ்சிறப்பை உருவாக்கும். மீண்டும் குறளை பார்ப்போமா? அன்பினும் ஆர்வம் உடைமை அது ஈனும் நண்பு எனும் நாடா சிறப்பு. இந்த வாய்ப்பளித்தவருக்கு மிக்க நன்றி. மஸ்கட்டில் இருந்து வசந்த பிரியா. மிகுந்த நன்றி செல்வி தஸ்விகா மற்றும் வசந்த பிரியா அவர்களுடைய தாயார் இருவருக்கும் மிகுந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும் முகில்மதி இணையதள வானொலி கொடுக்கின்றது. என்னுடைய சார்பாகவும் மிகுந்த வாழ்த்துக்கள். இதுல அழகாக தமிழ் இலக்கிய நிகழ்வுகளையும் கொண்டு வந்து சேர்த்தது பாராட்டிற்குரியது என்றே சொல்லலாம். கோப்பெருஞ்சோழன் பிசிராந்தர் இவர்களுடைய நட்பு என்பது நட்பு என்றால் நாம் பக்கத்திலேயே இருக்க வேண்டும், அருகருகே இருக்க வேண்டும் என்பது கிடையாது என்பதை பறைசாற்றுகின்ற ஒரு அற்புதமான ஒரு விஷயம். அதை இங்க எடுத்துட்டு வந்து நட்பை வளர்ப்பதற்கு எப்படி அன்பு அடித்தளமாக இருக்கின்றது என்பதையும் சொன்னதற்கு மிக்க நன்றி. தொலைதூரத்தில் இருப்பவர்களிடமும் எப்படி அன்பு பாராட்டலாம் என்பதை மிக அழகாக உங்களுடைய கதையின் மூலம் எங்களுக்காக கொடுத்ததற்கு மிகுந்த நன்றி. செல்வி தஸ்விகா அவர்களே, உங்களுடைய பெற்றோர் சொல்லி கொடுத்த அந்த திருக்குறளையும் பொருளையும் மிக அழகாக இனிமையாக பொறுமையாக எங்களுக்காக சொன்னீர்கள். மிகுந்த மகிழ்ச்சி. உங்களுக்காக நமக்கு வந்திருக்கின்ற பதிவுகளை நேயர் குழுவிலிருந்து பார்த்துடுவோமா? மதுரிசா அவர்களுக்கு வந்திருக்கின்ற பதிவு ஒன்று நம்ம போன தடவை பார்க்கல. அதுல மிக அருமை மதுரிஷா, உங்களுடைய கதை மற்றும் தமிழ் உச்சரிப்பு மிக அழகு என்று தான்யாஸ்ரீ என்ற குழந்தையினுடைய தாயார் நமக்காக கொடுத்திருக்காங்க. மிகுந்த நன்றி. அதை தொடர்ந்து செல்வி தஸ்விகா அவர்களின் தாயாருக்கும் இங்கே பாராட்டுக்கள் வந்திருக்கின்றது. குழந்தைக்கும் நல்ல அருமையான திருக்குறள் என்ற பாராட்டும் இங்கே வந்திருக்கின்றது. ரவிக்குமார் அண்ணா கொடுத்திருக்காங்க, அதை இங்கே வாசிக்கிறேன். நேயர்களே கேட்டு, குழந்தைகளை கேட்டு உங்களை நீங்களே சந்தோஷப்படுத்திக்கங்க. பக்கத்தில் இருந்தால் உங்கள் அனைவரையும் நாங்கள் ஆற தழுவி இருப்போம். அதேதான், அன்பை எங்களால் எப்படி வெளிப்படுத்த முடியும்? உங்களுடைய திருக்குறளுக்கும் இந்த பொருளுக்கும் எங்களால் அன்பை வெளிப்படுத்த முடிந்தது இந்த ஒரு பதிவுகளால் மட்டுமே. அப்படி அந்த பதிவுகள் மூலம் நாங்கள் அனைவரும் உங்களை கட்டி அணைத்து கொண்டிருக்கின்றோம். உங்களுடைய பாராட்டுக்கள் உங்களுக்கு எப்பொழுதும் கொடுத்து கொண்டே இருக்கின்றோம். அப்படி நமக்கு வந்திருக்கின்ற பாராட்டில் ஒன்றை இப்போது படிப்போம். செல்வி தஸ்விகா அவரின் தாயாரையும் வரவேற்கின்றோம். தஸ்விகா திருக்குறள் சொல்லி அன்பை பற்றி விளக்கம் கொடுத்தது அருமை. அவரது தாயார் சொன்ன கதை பிசிராந்தையார் கோப்பெருஞ்சோழர் நட்பு பற்றிய தகவல்கள் சொல்லிய அனைத்தும் மிகச் சிறப்பு. இறப்பில் கூட இறந்த நட்பின் இலக்கணம் அழகு பாராட்டிற்குரியது. அதாவது இறப்பில் கூட இணைந்து இறந்த அந்த நட்பு என்பது நிச்சயமாக அந்த நட்பின் ஆழத்தை நமக்கு உணர்த்துகின்றது என்றே சொல்லலாம். மிகுந்த நன்றி. செல்வி தஸ்விகா மற்றும் அவருடைய தாயார் வசந்த பிரியா இருவருக்கும் மிகுந்த பாராட்டுக்கள். இந்த கதைக்களத்தை எங்களுக்கு இங்கே எடுத்துக்கொண்டு வந்து எங்களை அந்த காலத்திற்கே கொண்டு சென்று விட்டீர்கள். தொடர்ந்து நம்மோடு இணைய இருப்பது திருக்குறளையும் கதையையும் சொல்ல வருவது செல்வி தான்யாஸ்ரீ. மிகுந்த
வாழ்த்துக்கள், வணக்கங்கள். வாங்க செல்வி தான்யாஸ்ரீ, உங்களுடைய திருக்குறளை கேட்பதற்கு நாங்கள் அனைவரும் ஆவலோடு காத்து கொண்டிருக்கின்றோம். அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் தான்யாஸ்ரீ. நான் இந்தியன் ஸ்கூல் மஸ்கட்டில் 5ஆம் வகுப்பு படிக்கிறேன். திருக்குறள் அதிகாரம் 8 அன்புடைமை. குறள் 75. அன்புற்று அமர்ந்த வழக்கென்ப வையகத்து இன்புற்றார் எய்தும் சிறப்பு. குறள் விளக்கம். உலகில் இன்பமுடன் வாழ்கின்றவர்கள் அந்த சிறப்பை அடைவதற்கு காரணம் அவர்கள் பிறரிடம் அன்பு கொண்டு வாழ்ந்ததே அவர்களுடைய சிறப்பாகும். அன்புடைமை பற்றி ஒரு சிறிய கதை பார்ப்போமா? முன்னொரு காலத்துல ஒரு நாட்டுல விக்ரம் என்ற அரசன் இருந்தான். அவன் ரொம்ப வீரமானவன். நிறைய நாடுகளை போரிட வெற்றி பெற்று நிறைய செல்வத்தை சேர்த்தான். ஆனால் மக்களிடம் அன்பா இல்லை. மக்கள் அவனை கண்டு பயந்தார்களே தவிர நேசிக்கவில்லை. அதே நாட்டுல ஒரு மூலையில் சிவனேசன் என்ற ஒரு தாத்தா வாழ்ந்து வந்தார். அவர்கிட்ட ஒரு சிறிய நிலம் இருந்தது. அதுலதான் தானியங்களையும் காய்கறிகளையும் விவசாயம் செய்து தன்னோட பசிக்காகவும் அந்த வழியில போறவங்களுக்காகவும் பசியால் கஷ்டப்படுறவங்களுக்காகவும் தன்னோட உணவை பகிர்ந்துப்பாரு. அது மட்டுமல்ல, உடம்பு சரியில்லாதவங்களுக்கும் விலங்கு பறவைகளுக்கும் தன்னால் முடிந்த அளவு மருத்துவம் செய்து வந்தார். ஒரு முறை நாட்டுல கடும் பஞ்சம் வந்தது. ஆனா அந்த அரசனும் தன்னோட செல்வம் தனக்கு மட்டும்தான் என்று கதவை மூடினான். ஆனா தாத்தா அவர்கிட்ட இருந்த தானியங்களை மக்களுக்கு கொடுத்து உதவி செஞ்சாரு. அதை பார்த்த சிலரும் தன்னால் எவ்வளவு உணவு சேகரிக்க முடியுமோ அதை எடுத்துட்டு வந்து சிவனேசன் தாத்தாட்ட கொடுத்து ஒரு ஊரே ஒரு குடும்பம் போல ஒன்னா வாழ்ந்து வந்தாங்க. பஞ்சம் தீர்ந்ததும் விக்ரம் என்ற அரசன் நகர்வலம் வந்தான். அவனை யாருமே கண்டுக்கல. ஆனா சிவனேசன் தாத்தா வந்ததும் எல்லாரும் எந்திரிச்சு மரியாதை கொடுத்தாங்க. இதுல இருந்து நாம என்ன கத்துக்கிட்டோம்? உண்மையான சந்தோஷம் என்பது நாம பிறரிடம் காட்டும் அன்பும் சிரித்த முகமும் தான் காரணம். அன்புற்று அமர்ந்த வழக்கென்ப வையகத்து இன்புற்றார் எய்தும் சிறப்பு. 3 இடத்தில் நன்றி கூறி 4 இடத்தில் முடித்து 7 இடத்தில் விடைபெறுகிறேன். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். மிக 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 அருமை தான்யாஸ்ரீ. என்ன ஒரு கணீர்னு குரல்! அதுல எடுத்துக்கொண்ட கருத்துக்களும் சரி, முடிவும் சரி, நிறைவும் சரி, அவ்வளவு சிறப்பாக அமைந்திருந்தது தான்யாஸ்ரீ. உங்களுக்கு உங்களுடைய பேச்சு திறமை என்பது அவ்வளவு சிறப்பாக இருக்கின்றது. தொடர்ந்து நிறைய பதிவுகளை கொடுத்து கொண்டே இருங்கள். அத்தனை குழந்தைகளும் மிக அருமையாக பேசி இருக்கின்றார்கள். தான்யாஸ்ரீ சிறப்பாக. செல்வி தான்யாஸ்ரீ, உங்களுடைய குரல் வளம் என்பது ஒரு மேடை பேச்சாளரின் குரல் போல இருக்கின்றது. நீங்க ஆல்ரெடி ஒரு பெரிய மேடை பேச்சாளராக ஆகிவிட்டீர்கள் என்றுதான் சொல்லணும். தொடர்ந்து நிறைய தமிழ் இலக்கியம் சார்ந்த கதைகளையும் எங்களுக்காக எடுத்துக்கிட்டு வாங்க. ரொம்ப அருமையாக இருந்தது. ஒரு அன்பை பகிர்வதற்கு அரசனாக இருக்க தேவையில்லை. ஒரு சாதாரண மனிதனாகவே இருந்தால் போதும். ஆனால் அந்த சாதாரண மனிதனே அரசன் போல பாராட்டப்படுவான் அன்பை மற்றவர்களிடம் பகிரும்போது என்பதை மிக அழகாக உங்களுடைய குரலில் திருக்குறளையும் கதையையும் சொல்லி மிகுந்த அருமை. ரொம்ப மகிழ்ச்சி, எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு உங்களுடைய பதிவுகளை கேட்கும் போது. வாங்க தொடர்ந்து நம்மோடு இணைய இருப்பது யார் அப்படின்னு நம்ம பார்ப்போம். திருக்குறளையும் கதையையும் நம்மோடு இணைந்து சொல்ல வருகின்றார் சேயும் தாயுமாய் செல்வி வி பிரணிகா மற்றும் அவருடைய தாயார். இருவரையும் அன்போடு முகில்மதி இணையதள வானொலி எண்ணிய துணிக நிகழ்ச்சியின் வாயிலாக வரவேற்கின்றது. வாருங்கள், இருவரும் எங்களுக்காக அடுத்த திருக்குறள் கதையை அன்போடு சொல்ல வாருங்கள். அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் பிரணிகா வினோத்குமாரன். நான் ஒமானில் உள்ள இந்தியன் பள்ளி மஸ்கட்டில் 7ஆம் வகுப்பு படித்து கொண்டு இருக்கின்றேன். இன்று நான் கூற இருக்கும் திருக்குறளின் அதிகாரம் அன்புடைமை. குறள் எண் 76. அறத்திற்கே என் அன்புசார் பெண்ப அறியார் மரத்திற்கும் அஃதே துணை.
இப்போ இந்த குறளுக்கு ஏத்த மாதிரி பொருளையும் அதோட கதையும் ஒண்ணு பார்க்கலாமா? பொருள் யாதெனில், அன்பு என்பது நல்ல காரியங்களை செய்வதற்கு மட்டும்தான் உதவும் என்று அறிவில்லாதவர்கள் சொல்லுவார்கள். ஆனால் உண்மையில் தீய செயல்களை செய்பவர்களையும் வீரமான செயல்களையும் கூட அன்பின் மூலமே திருத்த முடியும். அதற்கு அன்பே துணையாக நிற்கிறது. இப்போ ஒரு ஸ்கூல் கதை பார்க்கலாம். இது 9ஆம் வகுப்பு படிக்கிற ரவி பத்தின கதை. ரவி அந்த ஸ்கூல்லயே ரொம்ப கெட்ட பையன்னு பெயர் எடுத்தவன். எப்பவும் சண்டை போடுவான், மத்தவங்களை அடிப்பான், யாரையும் மதிக்க மாட்டான். எல்லாரும் அவனை ரவுடி ரவின்னு தான் கூப்பிட்டாங்க. டீச்சர்ஸ் எல்லாம் அவனை தண்டிக்க பார்த்தாங்க, அவனை திட்டினாங்க, கண்டிச்சும் பார்த்தாங்க. ஆனா அவன் திருந்தவே இல்லை. அவன் கிட்ட இருக்கிற அந்த வீரம், அதாவது முரட்டுத்தனம், அவனை குணம் மாற விடாம தடுத்துச்சு. ஒரு நாள் புதுசா ஒரு தமிழ் ஆசிரியர் வரார். அவரோட பெயர் அன்பழகன். பெயர்லயே அன்பு இருக்கு பாத்தீங்களா? எல்லாரும் ரவிய பத்தி புகார் பண்றாங்க, நிறைய கம்ப்ளைண்ட்ஸ். ஆனா அந்த ஆசிரியர் ரவிய தண்டிக்கல. ஒரு முறை ரவி என்ன பண்ணா, ஒரு பெரிய சண்டை இட்டு ஒரு பையனை அடிச்சுட்டு தனியா போய் ஒரு இடத்துல உட்கார்ந்துருந்தான். அந்த ஆசிரியர் மெதுவா அவன் பக்கத்துல போய் உட்கார்ந்தாரு. அவன் கண்ணுல இருந்த கோபத்தை பார்க்காம அவனோட கையில இருந்த ஒரு சின்ன காயத்தை பார்த்தாரு. ரவி, கையில அடிபட்டிருக்கே, என்ன வலிக்குதான்னு கேட்டாரு. தான் கைக்குட்டை எடுத்து அவனுக்கு கட்டு போட்டாரு. அது வரைக்கும் எல்லாரும் அவனை திட்டி தான் பார்த்திருக்கான் ரவி. ஆனா முதல்லா ஒருத்தர் அவன் மேல அன்பு காட்டினதை பாக்குறான். அது அவனால தாங்கிக்கவே முடியல. அந்த ஆசிரியர் சொன்னார், தம்பி, உன்கிட்ட இருக்கிற இந்த வீரம் மத்தவங்களை அடிக்க இல்ல, மத்தவங்களை காப்பாத்த பயன்படணும்னு அன்பா சொன்னாரு. அந்த ஒரு நொடி ரவியோட அந்த முரட்டுத்தனம் கரைஞ்சு போச்சு. அன்னையில இருந்து அவன் யாரையும் அடிக்கல, மாறாக தன் வீரத்தை மத்தவங்களுக்கு உதவி செய்யத்தான் பயன்படுத்தினான். அறத்திற்கே அன்பு சார் வென்ப அறியார் மரத்திற்கும் அக்தே துணை. அதாவது அன்புங்கிறது வெறும் சாதுவானவங்களுக்கு மட்டும் இல்ல, கோபமா இருக்கிறவங்களையும் வீரமா இருக்கிறவங்களையும் நல்வழிப்படுத்தவும் அன்புதான் ஒரே துணை. நான் அனிதா வினோத்குமரன், ஒமானிலிருந்து. எனக்கு இந்த வாய்ப்பளித்த முகில்மதி பண்பலைக்கும் சுதா நந்தினி சகோதரி அவர்களுக்கும் மிக்க நன்றி. நன்றி. உங்கள் இருவருக்கும் மிகுந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும் தெரிவித்துக் கொள்வதில் எண்ணியது நிகழ்ச்சியின் வாயிலாக நானும் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். தோழி சகோதரி அனிதா வினோத்குமரன் அவர்களே, செல்வி பிரணிகா ரொம்ப அழகா மென்மையா இனிமையான குரலில் நீங்க முதல்ல இந்த தடவை தான் திருக்குறள் நிகழ்ச்சியில பங்கேற்கின்றீர்கள் என்று நினைக்கின்றேன். மிக அருமையாக இருந்தது. முதலாவதாக பங்கேற்பது போலவே தெரியவில்லை. மிக அழகாக இனிமையாக பொறுமையாக இதமான குரலிலே சொன்னதற்கு மிகுந்த வாழ்த்துக்கள் உங்களுக்கு செல்வி பிரணிகா. அவர்களுடைய தாயார் அனிதா வினோத்குமரன் அவர்களும் இன்று முதலில் நம் இணையத்தின் வாயிலாக முகில்மதி இணையத்தில் இணைந்திருக்கின்றார். மிகுந்த நன்றி. அழகான கதைக்களம். முரட்டுத்தனம் என்பது அன்பை நிச்சயமாக தடுக்கும். அந்த முரட்டுத்தனம் என்கின்ற சுவரை நம்முடைய அன்பு என்கின்ற ஓட்டத்தை கொண்டுதான் தகர்த்தெறியவே முடியும். அப்படி மென்மையாக நாம் நடந்து கொண்டேமேயானால் 2 இதயங்களும் இணைந்து விடும். அப்படித்தான் இந்த கதையிலே ஒரு இதயத்தை நெகிழ வைத்தது அன்பு என்பதை அழகாக சுட்டி காட்டினீர்கள். நல்ல கதைக்களம். மிகுந்த நன்றி இருவருக்கும். செல்வி வி பிரணிகா, தொடர்ந்து நிறைய திருக்குறளையும் கதைகளையும் எங்களுக்காக தருவீர்கள் என்ற நம்பிக்கையோடு உங்களுக்காக வந்த அதே போல தான்யாஷிக்கு வந்த சில பதிவுகளையும் நம்ம இப்ப பார்த்துட்டு வந்துடுவோமா? அன்பு ஒன்றே அகிலத்தை ஆளும் என்பதை இந்த நிகழ்ச்சி உணர்த்துகின்றது என்று இந்த நிகழ்ச்சியை முழுவதுமாக பாராட்டி ஒரு தகவலை, ஒரு பதிவை நமக்காக கொடுத்திருக்கின்றார் ரவிக்குமார் அண்ணா. மிக்க நன்றி அண்ணா. தொடர்ந்து செல்வி தான்யா அவர்களுக்கு வந்த பாராட்டு. செல்வி தான்யா அவர்களை அன்போடு வரவேற்கின்றோம். தாங்கள் உணர்வு பூர்வமான பேச்சு இருந்தது, மிக மகிழ்ச்சி, சிறப்பு. கதை சொன்ன விதம் அருமை, மிக பெருமை, பாராட்டிற்குரியது. வாழ்த்துக்கள், நல்வாழ்த்துக்கள். கதையின் விளக்கம் நாம் அன்பால் அனைவரையுமே அரவணைப்போம் என்பதன் விளக்கமும் அற்புதம்.
என்று சொல்லி இருக்கின்றார் ரவிக்குமார் அண்ணா. செல்வி தான்யாஸ்ரீ அவர்களுக்கு மிக அருமையாக இருந்தது. நிச்சயமாக தான்யாஸ்ரீ, என்ன ஒரு ஓட்டம் மற்றும் தெளிவு தான்யாஸ்ரீ, வாழ்த்துக்கள் என்று ஆர்ஜே ரமா அவர்கள் தான்யாஸ்ரீ அவர்களுக்கு பதிவு கொடுத்து கொண்டே இருக்கின்றார்கள். தொடர்ந்து நமக்கு நேயர்களிடமிருந்து எல்லா குழந்தைகளுக்கும் பதிவு வந்து கொண்டே இருக்கின்றது. அதை நேரம் கிடைக்கும் போது நிச்சயமாக நான் படித்து விடுகின்றேன். அடுத்ததாக நம்மோடு இணைய இருப்பது செல்வி ஆர்வி ஜோவிட்டா செசிலியா. திருக்குறளை அதோடு பொருளோடு சேர்த்து நம்மோடு சொல்ல வருகின்றார். வாருங்கள் செல்வி ஆர்வி ஜோவிட்டா செசிலியா. அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் ஜோவிட்டா செசிலியா. நான் இந்தியன் ஸ்கூல் மஸ்கட்டில் 2ஆம் வகுப்பு படிக்கிறேன். திருக்குறள் 77. என்பிழுதனை வெயில் போற காயுமை அன்பிழுதனை அறம். பொருள்: எலும்பு இல்லாத உடம்போடு வாழும் புழுவை வெயில் காய்ந்து வறுத்து வரும் போல அன்பு இல்லாத உயிரை அறம் வருத்தும். நன்றி. மிகுந்த வாழ்த்துக்கள் ஆர்வி ஜோவிட்டா செசிலியா. ரொம்ப அழகாக ஒரு புழுவை எப்படி வெயில் வாட்டி வதைக்குமோ அது போல அன்பு இல்லாதவர்களை நிச்சயமாக அறம் என்கின்ற விஷயம் வாட்டி வதைக்கும் என்பதை உங்களுடைய திருக்குறள் எங்களுக்கு உணர்த்துகின்றது. இதுக்கான கதையை நானே சொல்றேன். ஒரு அத்தையாக இருந்து ஜோவிட்டா செசிலியாவிற்காக இதோ கதை. ஒரு குமரேசன் என்ற ஒருவர் பெரிய செல்வந்தர். அவருடைய வீட்டிற்கு எதிரே இன்னொருவர் இருக்கின்றார். அவர் சற்றே ஏழை, குடிசை வீட்டில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். செல்வந்தராக இருந்தாலும் அவருடைய மனத்திலே செல்வம் இல்லை. அப்படி என்றால் என்ன? அன்பு இல்லை. தன்னுடைய எதிர் வீட்டில் இருப்பவர்களின் நிலைமையை பார்த்து ஒரு சிறு இரக்கம் கூட, அன்பு கூட, அதாவது அந்த வழியாக செல்லும் போது ஒரு சிறிய சிரிப்பு கூட உதிர்க்க மாட்டார் செல்வந்தர் குமரேசன். அப்படி இருக்கின்ற காலகட்டத்திலே ஒரு நாள் நல்ல மழை பெய்து விட்டது. குடிசை வீடு இல்லையா, வீட்டுக்குள்ள தண்ணி புகுறத்தானே செய்யும். தண்ணி புகுந்துடுச்சு. அதனால இவர் அடைக்கலம் கேட்டு அந்த செல்வந்தரின் வீட்டிற்கு உங்க கார் பார்க்கிங்ல ஒரு நிமிஷம், ஒரு 10 நிமிஷம் அந்த மழை நிக்கிற வரைக்கும், வீட்டுக்குள்ள ஃபுல்லா தண்ணி புகுந்துருச்சு ஐயா, எனக்கு நிச்சயமாக கொஞ்சம் இடம் வேணும்னு கேட்டப்போ செல்வந்தர் தான், ஆனால் மனதில் அன்பு இல்லை இல்லையா, என்ன பண்ணிட்டார்? விடல. இல்லப்பா, நீங்கெல்லாம் இங்க உட்காந்துட்டா என்னுடைய கார் பார்க்கிங் இடம் என்ன ஆகுது? நான் காரை கொண்டு போய் வெளியில நிறுத்த முடியுமா? அவருடைய வாகனத்திற்கு கொடுக்கின்ற அந்த ஒரு அன்பை கூட, அதன் மேல் காட்டுகின்ற அன்பை அந்த எதிரே வாழ்ந்து கொண்டிருந்த தன்னுடைய என்ன சொல்லுவது, நெய்பர்ஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, அவங்க மேல காமிக்கல குட்டிகளே. அப்படி இருக்கும்போது 4 நாட்கள் கடந்தன. எப்படியோ அந்த மழையை தாக்கு பிடிச்சிட்டாங்க நம்ம எதிர் வீட்டுக்காரர். நாட்கள் கடந்து சென்றன. ஒரு நாள் செல்வந்தர் குமரேசன் ஜாகிங் போயிட்டு இருந்தார். அப்படி போயிட்டு இருக்கும்போது அவருடைய காலில் பெரிய ஆணி ஒண்ணு, ஷூ போட்டுட்டு தான் நம்ம வாக்கிங் போவோம் இல்லையா, ஜாகிங் போவோம் இல்லையா, அப்படி போனாலும் என்ன ஆயிடுச்சு, அவங்க காலில் அந்த ஷூவை தாண்டி அந்த ஆணி குத்துகின்ற அளவிற்கு பெரிய ஆணி கிடந்திருக்கு. பார்க்கல, காலில் குத்திடுச்சு, ரத்தம் கொட்டுன்னு கொட்டுது. என்ன பண்றதுன்னே அவருக்கு தெரியல. ஏதோ தத்தி ஒரு காலால நடந்து அங்க இருக்க ஒரு திண்டுல போய் உக்காந்துட்டார். உட்காந்து எப்படி எடுக்குதுன்னு தெரியல. ஏன்னா தன் மேல் இருக்கின்ற அந்த ஆணியை எடுப்பதில் இருக்கின்ற தைரியம் பெருசுங்க. அப்ப யாராவது உதவிக்கு வருவாங்களா, நம்மள கைத்தால கூட்டிட்டு வீட்டுக்கு கூட்டிட்டு போறதுக்கோ அல்லது இதை எடுத்து விடுவதற்கோ ஆள் வருமானு பார்த்து கொண்டிருக்கின்றார். ஒருத்தரும் இல்லை. அப்படி அவரே கொஞ்சம் நிலை குழந்து போய் தான் இருந்தாரு. அந்த சமயத்துல இந்த பக்கத்துல இருந்து ஒரு நண்டு இருக்கு இல்லையா, தேள் இருக்குல்ல, தேளும் நண்டு கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கிறதுனால ஆன்டி கன்ஃபியூஸ் ஆயிட்டேன். அப்போ அந்த தேள் அந்த இன்னொரு கால்லையும் கொட்டிடுச்சான். அப்போ தேள் கடிச்ச உடனே அவருக்கு இன்னும் கொஞ்சம் அடுத்த காலிலும் விறுவிறுன்னு ஏறுது. 2 காலையும் நகர்த்த முடியல, மயக்கம் வருது, என்ன பண்றதுன்னே தெரியல. அவர் ஆல்மோஸ்ட் நிலை குழஞ்சு போயிட்டார். அப்போ ஒரு கை அவரை தாங்குது. யாரு அப்படின்னா அந்த
குமரேசனுடைய மகன் வந்து தாங்கி பிடித்து, ஐயா இருங்க, நான் உங்களை வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன்னு கூட்டிட்டு போய் அவங்க வீட்டில் உட்கார வச்சு மருத்துவரையும் கூட்டிட்டு வந்து மருத்துவமனைக்கும் தேவையான அந்த பேசிக் எல்லாத்தையும் பண்ணி கொடுத்து ரொம்ப அழகாக, அப்போ அந்த வீட்டுக்குள்ள அந்த பையன் வர்றான், யாரும் எதுவும் கேட்கலங்க. அழகாக அந்த பையன் வந்து உதவி புரிகின்றான். உதவி புரிந்ததற்கு பிறகு நீ யார் என்று கேட்ட போதுதான் சொல்கின்றான், நான் உங்கள் எதிர் வீட்டில் தான் இருக்கின்றேன், குமரேசன் அவர்களுடைய மகன் என்று. அப்போதுதான் தெரிந்தது, அறம் நிற்க வைத்து நம்மை வலிக்கச் செய்யும். நம்மை நிச்சயமாக அன்போடு நடக்காவிட்டால் அறம் என்பது பிற்நாளில் நமக்கு வந்து நிச்சயமாக ஒரு வழியை கொடுக்கும் என்பதை இந்த திருக்குறள் உணர்த்திருக்கின்றது. அதற்கான கதையை நம்ம அழகாக பார்த்தோம். ரொம்ப அழகா சொன்னீங்க ஆர்வி ஜோவிட்டா சிசிலியா அவர்களே. உங்களுடைய திருக்குறளுக்கும் பொருளுக்கும் மிகுந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதில் அத்தையும் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். தொடர்ந்து நம்மோடு இணைய இருப்பது அடுத்த குறளையும் பொருளையும் அதோடு சேர்த்து நமக்கு கதையை கொடுப்பதற்கு வாலண்டியரா நமக்கு வந்திருக்காங்க. ஆர்ஜே சோபனா அவர்கள் கதையை கொடுக்குறாங்க. நமக்கு குறளை சொல்வதற்காக வருகின்றார் செல்வி அஞ்சனா ஸ்ரீ அவர்களை அன்போடு முகில்மதி இணையதள வானொலி வரவேற்கின்றது. தொடர்ந்து இணைந்திருங்கள் நேயர்களே. அஞ்சனா ஸ்ரீ அவர்களுடைய குறளையும் நாம் பார்த்துவிட்டு வருவோம். அனைவருக்கும் வணக்கம். என் பேர் அஞ்சனா ஸ்ரீ பிரபாகரன். நான் இந்திய பள்ளி மஸ்கட்டில் 5ஆம் வகுப்பு படித்து வருகிறேன். இன்று நான் சொல்ல போகிற திருக்குறள், அன்பகத்து இல்லா உயிர் வாழ்க்கை வன்பார்க்கண் வற்றல் மரம் தளிர்க்க தற்று. நன்றி, வணக்கம். இந்த குறளுக்கு உடைய பொருள் என்னவென்றால், பாலைவனத்தில் காய்ந்து போய் நிற்கும் ஒரு மொட்டை மரம், அதாவது வற்றல் மரம் எப்படி தளிர்க்காதோ அது போலதான் மனதிற்குள் அன்பு இல்லாத ஒரு மனிதனின் வாழ்க்கையும் செழிக்காது. அது வெறும் வெற்று வாழ்க்கைதான். இந்த குறளுக்கும் பொருளுக்கும் பொருத்தமான ஒரு அழகான கதையை பார்க்கலாமா? தோட்டக்காரர் மற்றும் ஒரு சிறுவனை பற்றிய கதை. அதாவது ஒரு மாணிக்கம் அப்படின்னு ஒரு தாத்தா வந்து ஒரு அழகான தோட்டத்தை பராமரிச்சுட்டு வர்றாரு. அவர் வளர்க்கும் செடி கொடிகள் எல்லாமே எப்பொழுதும் பூத்து குலுங்குகிறது. அதே தெருவுல பரத் அப்படிங்கிற ஒரு குட்டி பையன் இருக்கிறான். பரத் ரொம்ப புத்திசாலி. ஆனா அவன் கிட்ட ஒரு பெரிய குறை என்னன்னா, யாருகிட்டையும் சிரிச்சு அன்பா பேசவே மாட்டான். எனக்கு எதுக்கு மத்தவங்க, நான் படிக்கிறேன், சோ நான் ஜெயிக்கிறேன், எனக்கு யாரும் வேண்டாம் அப்படின்னு ஒரு மாதிரி இறுக்கமாகவே இருக்கான். ஒரு நாள் பரத் அந்த தோட்டக்காரர் தாத்தா கிட்ட போய், ஐயா நானும் ஒரு செடி வளர்க்கிறேன், ஆனா ஏனோ தெரியல அது தளர்க்கவே மாட்டேங்குது, காஞ்சு போய்கிட்டே இருக்கு, நீங்க என்ன மேஜிக் பண்றீங்க அப்படின்னு கேக்குறான். அப்ப மாணிக்கம் ஐயா சொல்றாரு சிரிச்சுக்கிட்டே, தம்பி, செடிக்கு தண்ணி ஊத்துறது மட்டும் போதாது, அதை ரசிச்சு அது மேல அன்பா நீங்க இருக்கணும், அன்பா அது கூட பேசணும், எனக்காக நீ நிறைய மலர்கள் தானு கேட்கணும் அப்படின்னு சொல்றாரு. நீ என்னைக்காவது உன் நண்பர்கள் கிட்டயோ இல்ல வீட்டுல இருக்கவங்க கிட்டயோ என்னைக்காவது நீ அன்பா பேசியிருக்கியா அப்படின்னு கேக்குறாரு. பரத் பலமா யோசிச்சுட்டு சொல்றான், இல்லையே, நான் யார்கிட்டயும் அப்படி பேசினதே இல்லைங்களே அப்படின்னு சொல்றான். அப்போ அந்த பெரியவர் என்ன பண்றாரு, ஒரு காஞ்சு போன மரத்தை காமிச்சு, கண்ணா, இந்த காஞ்ச மரம் என்னைக்காவது தளிர்க்கும்னு நம்பிக்கை உனக்கு இருக்கா அப்படின்னு கேக்குறாரு. அவனும் இருந்துட்டு இல்ல அப்படின்னு சொல்றான். அதே மாதிரிதான் உன்னோட மனசும். உன் மனசுக்குள்ள அன்பு இல்ல அப்படின்னா அந்த வாழ்க்கை இந்த மொட்டை மரம் மாதிரி ஆயிடும். நீ எவ்வளவு தண்ணி ஊத்தினாலும் இந்த மரம் தளிர்க்காது. அது போலதான் நீ எவ்வளவு படிச்சாலும் வசதியே இருந்தாலும் உன் வாழ்க்கை செழிக்காம போயிடும். அன்பு மிகவும் முக்கியம் அப்படின்னு சொல்றாரு. அப்பதான் பரத்துக்கு தன்னுடைய தப்பு என்னங்கிறது புரியுது. அன்பு இல்லாத வாழ்க்கை பாலைவனத்துல இருக்கிற காய்ந்த மரம் ஒன்று தளிர்க்க ஆசைப்படுவது போல அப்படின்னு புரிஞ்சுக்கிறான். அன்னையில இருந்து அவன் எல்லாத்தையும் நேசிக்க ஆரம்பிக்கிறான், அன்பா இருக்க ஆரம்பிக்கிறான். ஆச்சரியம் என்னன்னா, அவன் வளர்த்த ரோஜா செடியும் மெதுவா தளிர்க்க ஆரம்பிக்குது. இதைதான் நம்ம வள்ளுவர் சொல்லியிருக்காரு, அன்பகத்தில்லா உயிர் வாழ்க்கை வன் பார்க்கன் வற்று மரம் தளிர்த்தற்று அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது அன்புள்ள மனசுக்குள்ள அன்பு இல்லாத ஒருத்தனுடைய வாழ்க்கை பாலைவனத்துல காய்ந்து நிற்கிற மரம் தளிர்க்கும் அப்படின்னு எதிர்பார்ப்பது மாதிரி அது நடக்கவே நடக்காது. இந்த அழகான திருக்குறளும் கதையும் சொல்ல வாய்ப்பளித்த ஆர்ஜே சுதானந்தினி அவர்களுக்கு என் நன்றிகள். முகில்மதி FM-க்கும் என்னுடைய நன்றிகள்.
வாழ்த்துக்கள் அஞ்சனாஸ்ரீ, செல்வி அஞ்சனாஸ்ரீ அவர்களே, உங்களுக்கு மிகுந்த வாழ்த்துக்கள். மிக அருமையாக திருக்குறளையும் பொருளையும் சொன்னீங்க. நல்ல பொறுமையா தெளிவா சொன்னீங்க. மிக்க நன்றி. ஆர்ஜே சோபனா அவர்களே, அத்தையாக இருந்து அஞ்சனாஸ்ரீ அவர்களுக்கு கதை சொல்லி அவர்களுடைய குரலுக்கான கதையை இங்கே சொன்னதில் மிகுந்த மகிழ்ச்சி. ஒரு தோழியாகவும் ஒரு தொகுப்பாளராகவும் உங்களுக்கும் வாழ்த்துக்கள். தொடர்ந்து நம்மோடு இணைய இருப்பது செல்வி நளினி வில்வபதி. திருக்குறள் கதை இரண்டையும் நம்மோடு சேர்ந்து கொடுப்பதற்காக இரண்டையும் நானே கொடுக்கின்றேன் என்று வருகின்றார் செல்வி நளினி வில்வபதி. வாங்க, அவர்களை முகில்மதி இணையதள வானொலி வாயிலாக எண்ணிய துணிக நிகழ்ச்சியின் மூலமாக வரவேற்போம். நேயர்களே, தொடர்ந்து இணைந்திருங்கள். அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் நளினி வில்வபதி. நான் வாதிகபீரில் உள்ள ISWK பள்ளியில் 10ஆம் வகுப்பு படிக்கின்றேன். திருக்குறள் அறத்துப்பால், அதிகாரம் அன்புடைமை, குறள் எண் 80. அன்பின் வழியது உயிர்நிலை அஃதிலார்க்கு என்பு தோள் போர்த்த உடம்பு. இக்குறளின் விளக்கம்: அன்பு நெஞ்சத்தின் வழியில் இயங்குவதே உயிருள்ள உடலாகும். இல்லையேல் அது எலும்பு மேல் தோல் போர்த்திய வெறும் உடலாகும். சுருங்கச் சொன்னால் அன்பு மனம் கொண்டவர்களே மனிதர்கள் ஆவர். இக்குறளுக்கு ஏற்ப ஒரு கதையை பார்க்கலாமா? ஒரு ஊரில் முருகன் தன் தாய் தந்தையுடன் வசித்து வந்தான். அப்போது அவன் வீட்டின் முன் 3 நபர்கள் வந்து உள்ளே வரலாமா என்று கேட்டனர். முருகனின் தந்தை வாருங்கள் என்றார். ஐயா, நாங்கள் மூவரும் ஒன்றாக வர முடியாது. யாராவது ஒருவர் தான் வர முடியும். என் பெயர் பணம், இவர் பெயர் வெற்றி, இவர் பெயர் அன்பு. எங்கள் மூவரில் ஒருவர்தான் ஒரு வீட்டிற்குள் செல்ல முடியும். எங்கள் மூவரில் உங்களுக்கு யார் வேண்டுமோ அவரை அழைத்துக் கொள்ளுங்கள் என்றார் பணம் எனப்படுபவர். முருகனின் தந்தை, வெற்றியை அழைக்கலாம், நாம் எந்த வேலையை செய்தாலும் அதில் வெற்றி அடையலாம் என்றார். ஆனால் முருகனோ, அப்பா, பணத்தையே உள்ளே அழைக்கலாம், நம்மிடம் பணம் சேர்ந்து விட்டால் எல்லாவற்றையும் வெற்றி உட்பட அனைத்தையும் வாங்கலாம் என்றான். ஆனால் முருகனின் தாயோ, வேண்டாம், அன்பையே அழைக்கலாம், அன்புதான் முக்கியம் என்றாள். பின் மூவரும் அன்பு உள்ளே வரட்டும் என்றனர். அன்பு உள்ளே வர அவரை தொடர்ந்து வெற்றியும் பணமும் கூட உள்ளே நுழைந்தனர். உடனே முருகனின் அம்மா, அன்பை மட்டும்தானே உள்ளே அழைத்தோம் என்றார். அன்பு சொன்னார், நீங்கள் பணத்தையோ வெற்றியையோ அழைத்திருந்தால் மற்ற இருவரும் வெளியே நின்றிருப்போம். ஆனால் அன்பான என்னை வர சொன்னதால் நான் இருக்கும் இடத்தில்தான் பணமும் வெற்றியும் இருக்கும். ஆகவே அவர்களும் உள்ளே வந்துவிட்டனர் என்றார். இக்கதையின் கருத்து: அன்பு இருக்கும் இடத்தில் எப்படி பணமும் வெற்றியும் தானாக வந்து சேர்ந்ததோ அதுபோலத்தான் இந்த உடலில் அன்பு இருந்தால்தான் உயிர் இருப்பதாகவே பொருள். இல்லையேல் உடம்பு வெறும் எலும்பின் மேல் தோல் போர்த்திய ஒரு உடலாகவே கருதப்படும். நன்றி. மிகுந்த நன்றி செல்வி நளினி வில்வபதி. வாழ்த்துக்கள் உங்களுடைய பதிவிற்கு. ரொம்ப திறமையான நேர்த்தியான குரல் உங்களுக்கு. பொறுமையாக கதைக்களம் அதற்கும் மேல அன்பு, பணம், வெற்றி இந்த 3ஐயும் வைத்து இந்த காலகட்டத்திற்கு என்ன தேவையோ அதை ரொம்ப அழகாக ஒரு கதையாக வடிவமைத்து எங்களுக்காக கொடுத்திருக்கீங்க. மிகுந்த நன்றி. வாழ்த்துக்கள் உங்களுக்கு. நிறைய பதிவுகளை இதே போல தாருங்கள். நல்ல தெளிவான உச்சரிப்பு உங்களுடைய தமிழ். உங்களை நான் ஒரு 5 வருடமாக பார்த்து கொண்டு இருக்கின்றேன். இந்த மாதிரி நிறைய பதிவுகளை நீங்க கொடுத்திருக்கீங்க. நம்ம 2-3 முறை நம்ம தொடர்ந்து பயணித்திருக்கின்றோம் ஒன்றாக. அந்த வகையிலே உங்களுக்கு நிச்சயமாக பெரிய பாராட்டுக்களை கொடுக்க வேண்டும். தொடக்கம் என்பது இருக்கும், அதில் கன்சிஸ்டன்சி என்று சொல்வார்கள். அதை நம்ம என்றைக்கும் மெயின்டைன் பண்ணணும், அதை தொடர்ந்து பண்ணணும். தொடக்கத்தோடு சேர்ந்து தொடர்ச்சியும் இருக்க வேண்டும். அந்த தொடர்ச்சியை நீங்க உங்களுடைய வாழ்க்கையிலே இந்த தமிழ் என்பதற்கு கொடுத்து கொண்டிருப்பதை பார்க்கும்போது மிகுந்த ஆனந்தமாக இருக்கின்றது. நிச்சயமாக தொடர்ந்து நிறைய 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 பேசுங்கள், தமிழில் பேசுங்கள், தமிழில் உரையாடுங்கள். உங்களுடைய பதிவுகள் அடுத்து வரும் குழந்தைகளுக்கெல்லாம், சின்ன சின்ன மொட்டுகளுக்கெல்லாம் உங்களுடைய பேச்சு நிச்சயமாக ஒரு உத்வேகமாக இருக்கும்.
அதனைத் தொடர்ந்து நம்மோடு இணைய வருகின்றார் செல்வன் ஆனந்த் வில்வபதி. அவர்களும் நம்மோடு திருக்குறளையும் கதையையும் அழகாக சொல்வதற்காக வருகின்றார். வாருங்கள் செல்வன் ஆனந்த் வில்வபதி, உங்களையும் நான் ஒரு 4-5 வருடமாக பயணித்து கொண்டிருக்கின்றோம். நாம் உங்களுடைய குரலிலே திருக்குறளையும் கதையையும் கேட்பதற்கு இன்றும் நாங்கள் அனைவரும் ஆவலோடு காத்து கொண்டிருக்கின்றோம். வாருங்கள் செல்வன் ஆனந்த் வில்வபதி. அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் ஆனந்த் வில்வபதி. நான் 8ஆம் வகுப்பு வாதிகபீரில் உள்ள ISWK பள்ளியில் படிக்கின்றேன். திருக்குறள் அறத்துப்பால், அதிகாரம் அன்புடைமை, குறள் எண் 79. புறத்துறுப்பெல்லாம் எவன் செய்யும் யாக்கை, அகத்துறுப்பு அன்பிலவர்க்கு. இக்குறளின் விளக்கம்: உடம்பின் உள்ளே இருக்கின்ற அன்பு இல்லாதவருக்கு உடம்பின் வெளியே இருக்கின்ற உறுப்புகள் எல்லாம் என்ன பயன் தரும்? இந்த திருக்குறளுக்கு ஏற்ப ஒரு கதையை நாம் பார்ப்போம். ஒரு ஊரில் புகழ்பெற்ற மருத்துவர் ஒருவர் வாழ்ந்து வந்தார். அவர் பணத்திலேயே குறிக்கோளாக இருந்தார். அவருக்கு சேவை செய்யும் எண்ணம் சிறிதும் இல்லை. வழக்கம் போல அன்று இரவு அவர் தூங்கிக் கொண்டு இருந்தார். தொலைபேசி மணி அடித்தது. தூக்க கலக்கத்துடன் எழுந்து அவர் அதை எடுத்தார். மறுமுனையில் இருந்து, மருத்துவரே, மருத்துவமனை பொறுப்பாளர் மணி நான் பேசுகின்றேன். கார் விபத்தில் சிக்கிய இளைஞன் ஒருவன் உயிருக்கு ஆபத்தான நிலையில் சேர்த்திருக்கிறார்கள். நீங்கள் உடனே வந்து சிகிச்சை செய்தால்தான் உயிர் பிழைப்பான். அவசரம், உடனே வாருங்கள் என்று பரபரப்புடன் குரல் ஒலித்தது. சிகிச்சைக்கு பணத்தை கட்டிவிட்டார்களா என்று கேட்டார் அந்த மருத்துவர். உறவினர்கள் யாரும் இன்னும் வரவில்லை. பணத்தை பற்றி பிறகு பேசிக் கொள்ளலாம், உடனே வாருங்கள் என்று மறுமுனையில் குரல் ஒலித்தது. என்னை பற்றி உனக்கு தெரியாதா? சிகிச்சைக்கு பணம் கட்டிய பிறகு எனக்கு போன் செய்யுங்கள் என்று போனை வைத்தார் அவர். அரை மணி நேரம் கழித்து மீண்டும் அவருக்கு போன் வந்தது. நீங்கள் தாமதம் செய்யும் ஒவ்வொரு நிமிடமும் அந்த இளைஞனுக்கு ஆபத்து, உடனே வாருங்கள் என்று குரல் ஒலித்தது. சிகிச்சைக்கு பணம் கட்டிவிட்டார்களா என்று மீண்டும் கேட்டார் அவர். அந்த இளைஞனின் உறவினர்கள் யாரும் இன்னும் வரவில்லை. தாமதிக்க நேரமில்லை. அவசரம், முன்னை விட அதிக பரபரப்புடன் அந்த குரல் ஒலித்தது. ஆபரேஷனுக்கு பணம் கட்டிய பிறகு போன் செய்யுங்கள் என்று கோபத்துடன் கத்திய அவர் போனை வைத்தார். பொழுது விடிந்தது. விபத்தில் சிக்கிய இறந்த அந்த இளைஞன் தன் ஒரே மகன் என்பது அவருக்கு தெரிந்தது. மகனே, உனக்காகத்தானே இவ்வளவு செல்வம் சேர்த்தேன். நீ என்னை விட்டு போய்விட்டாயே. என் பணத்தாசியே உன்னை கொன்றுவிட்டதே என்று அழுது புலம்பினார் அந்த மருத்துவர். கருத்து: உள் உறுப்பாகி அன்பு இல்லாததால் அந்த மருத்துவருடைய வெளி உறுப்புகள் பயனற்று போய்விட்டன. நன்றி, வணக்கம். வாழ்த்துக்கள் மற்றும் நன்றிகள். நிச்சயமாக இந்த ஒரு கதைக்களத்தை எடுத்துக்கொண்டு வந்து எங்களுக்கு கொடுத்ததற்கு நாங்கள் முதலில் நன்றி சொல்ல வேண்டும் செல்வன் ஆனந்த் வில்வபதி அவர்களே. அதோடு சேர்த்து நிச்சயமாக பெரிய வாழ்த்துக்கள் உங்களுக்கு. ரொம்ப 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 அருமையா, தெளிவா, பொறுமையா அந்த தமிழின் உச்சரிப்பு உங்களுக்கும் உங்களுடைய சகோதரிக்கும் மிக அழகாக இருக்கின்றது. செல்வன் ஆனந்த் வில்வபதி, பெரிய வாழ்த்துக்கள் உங்களுக்கு. நிச்சயமாக தொடர்ந்து நிறைய பதிவுகளை எங்களுக்காக கொடுத்து கொண்டே இருங்கள். நீங்களும் வருகின்ற உங்களை விட சிறிய குழந்தைகள் இருப்பாங்களே, இப்போ நம்ம நிகழ்ச்சியில கிரேட் 1, KG2, KG1 படிக்கிற குழந்தைங்கள்லாம் திருக்குறள் சொல்றாங்க. உங்களுடைய குரல்கள் எல்லாம் அவர்களுக்கு ஒரு உத்வேகத்தை கொடுக்கும் என்பது நிச்சயமான உண்மை. நிறைய குழந்தைகள் நம்மளோட இணைந்து தொடர்ந்து இந்த அன்புடைமை அதிகாரத்தில் இருந்த 10 திருக்குறளையும் நமக்காக அதற்கான கதையையும் சொல்லி, குறளையும் சொல்லி, பொருள் விளக்கம் அனைத்தையும் சொன்னாங்க. அனைத்து குழந்தைகளுக்கும் மிகுந்த வாழ்த்துக்கள். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் நிச்சயமாக இந்த அமைதி, ஒற்றுமை, சந்தோஷம் இவை அனைத்துமே இருக்க வேண்டும் என்றால், அதோடு சேர்த்து நமக்கு வரவேண்டிய அந்த பணம், வெற்றி இவை அனைத்தும் நமக்கு வர வேண்டும் என்றால் அன்பு என்ற ஒரு அடிப்படையான விஷயத்தை நாம் கையில் வைத்து கொண்டே இருக்க வேண்டும். அந்த பெரிய குணத்தை வளர்த்து கொள்வோம். அனைவரிடமும் கருணையோடும் அன்போடும் நடந்து கொள்வோம் என்பதற்காகத்தான் இந்த ஒரு பதிவையே நாம் கொண்டு வந்தோம். அதற்காக எனக்கு உறுதுணையாக இருந்த குழந்தைகள் அனைவருக்கும் மிக்க நன்றி. இதற்கு வாய்ப்பை கொடுத்த முகில்முதி இணையதள வானொலிக்கும்
மிகுந்த மிகுந்த நன்றிகள். இதற்கு உறுதுணையாக இருந்த தாய்மார்களுக்கும் பெற்றோர்களுக்கும் பெரிய பாராட்டுக்கள். உங்களுடைய சப்போர்ட் தான் இந்த நிகழ்ச்சியை நல்லபடியாக கொண்டு சென்றிருக்கின்றது. இந்த நேரத்தில் இன்னொரு விஷயத்தையும் நாம் சொல்லணும். எனக்கு ஒரு 10 நிமிடத்தை விட்டு கொடுத்த ஆர்ஜே ராதிகா அவர்களுக்கும் மிகுந்த நன்றி. குழந்தைகளின் குரல் போய்கொண்டு இருக்கின்றது ராதிகா, உங்க நிகழ்ச்சியில கொஞ்ச நேரம் வேணும்னு கேட்ட அடுத்த செகண்டே கண்டிப்பா கொடுத்துறேன்னு சொல்லி எனக்கு ஒரு பதிவு கொடுத்தாங்க. அதற்கு மிகுந்த நன்றி ஆர்ஜே ராதிகா அவர்களே. இதுதான் அன்பு என்பதை நீங்க இந்த இடத்துல பறைசாற்றி இருக்கின்றீர்கள். மிகுந்த நன்றி. தற்பொழுது நமக்கு எண்ணெய் துளிகள் நிகழ்ச்சி முடிவுக்கு வருகின்றது. இன்றைக்கான நிகழ்ச்சி மீண்டும் நாளை உங்களை ஒரு அருமையான தலைப்போடு சந்திக்கின்றேன். என்னுடைய குழந்தைகள் அனைவருக்கும், இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்ட அனைத்து குழந்தைகளுக்கும் ஒரு பெரிய பெரிய ஹக்ஸ் அண்ட் அன்பு அத்தையின் ஒரு முத்தங்களோடு நான் தற்போது விடைபெறுகின்றேன். இணைந்திருந்த நேயர்களுக்கும் மிகுந்த மிகுந்த மகிழ்ச்சி, நன்றி. நிறைய பதிவுகளை நீங்க கொடுத்திருக்கீங்க. என்னுடைய அனைத்து குழந்தைகளுக்கும், நம்முடைய அனைத்து குழந்தைகளுக்கும், பிரணிகாவுக்கு, ஆர்வி, ஜோவிட்டா, நளினி வில்வப்பத்தி, செல்வன், ஆனந்த் வில்வப்பத்தி, எல்லோருக்கும் நிறைய பதிவுகள் வந்திருக்கின்றது. ஆனால் நம்முடைய நேரமின்மை காரணமாக என்னால் அனைத்து பதிவுகளையும் படிக்க இயலவில்லை. இருந்தாலும் குழந்தைகளே, உங்கள் எல்லோருக்கும் நம்முடைய நேயர்கள் நல்ல பெரிய சப்போர்ட் கொடுத்து உங்களுடைய குரல்களை எல்லாம் கேட்டு அதற்கான பதிவுகளையும் கொடுத்தார்கள். அனைவருக்கும் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் கூறிக்கொண்டு நான் இந்த நிகழ்ச்சியிலிருந்து தற்போது விடைபெறுகின்றேன். மீண்டும் ஒரு அருமையான நிகழ்ச்சியோடு நாளை உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.